ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா குபேரா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனாக இருக்கிற தனுஷை பல கோடி காசுக்கு பினாமி ஆக்குறாங்க. வேலைலாம் முடிஞ்சோடனே தனுஷை போட்டு தலை பார்க்குறாங்க. அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதான் இந்த படத்தோட கதை. படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸே கதை தான். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு கதை. அதை போர் அடிக்காம எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தார் டைரக்டர். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 10 நிமிஷம். ஒரு சில பேர் கண்டிப்பாக போர் அடிக்கும், என்னடா 3 மணி நேரம் 10 நிமிஷமா இருக்க டியூரேஷன். பட் ஓவராலா டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சூப்பரான ஸ்டோரியை எப்படி அழகா ஸ்கிரீன் பிளே எழுதணுமோ அப்படி எழுதி கிரிப்பா கொண்டு போனாரு. ஆடியன்ஸை எங்கேஜிங்கா கொண்டு போனாரு. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம தனுஷை சொல்லணும். உண்மையிலே பிச்சைக்காரனாவே வாழ்ந்துக்கிறாரு அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பக்காவா பண்ணிடுறாரு. அந்த கேரக்டராவே வாழ்ந்துடுறாரு. ஒரு படத்துலயும் இந்த படத்துலயும் அதே மாதிரிதான். ஒரு சீன்லயும் நம்ம அப்படியே கவர்ந்துடுறாரு அப்படிதான் நான் சொல்லுவேன். படத்தை அவர் தான் கேரி பண்ணிட்டே போறாரு. அவரும் அப்புறம் நம்ம நாகார்ஜுனா, அவரோட ஆக்டிங்கும் உண்மையிலே சூப்பரா இருந்தது. 2 பேரும் மாறி மாறி பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ணிட்டாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். 2 பேரும் தான் இந்த படத்தை கேரி பண்ணிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் ராஷ்மிகா மந்தனா, அவங்களோட கேரக்டரும் உண்மையிலே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. தனுஷ்க்கு உதவி செய்யற கேரக்டரா வராங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்களோட கேரக்டர் இவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். உண்மையிலே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. அப்புறம் வில்லனா நடிச்ச நம்ம ஜிம் சார், அவரோட ஆக்டிங்கும் உண்மையிலே சூப்பரா இருந்தது. அந்த கார்பரேட் வில்லனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லுக்கு, ஒரு ஃபேஸ், உண்மையிலே அவரோட ஆக்டிங்கும் சூப்பரா தான் இருந்தது. நெக்ஸ்ட் தேவி ஸ்ரீ பிரசாத், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுக்கிறாரு. அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டாரு. எப்படிப்பட்ட சீனுக்கு பிஜிஎம் போடணுமோ அதை கரெக்டாகவே பண்ணிட்டாரு அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓவரால் படம் 3 மணி நேரம் 10 நிமிஷம் உண்மையிலே எங்கேஜிங்காக கிரிப்பாக தான் கொண்டு போவார் நம்ம டைரக்டர். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. இன்றைய காலத்துக்கு ஒரு தேவைப்படுற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க குபேரா. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 5க்கு 5 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு எல்லாம் தகுதி உள்ள படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் குபேரா பார்த்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.